அத்தை, அர்ச்சனா, பார்வதி, மயிலு ஒருத்தரை கூட காணும். குளிக்கணும், புடவை எடுத்து தர சொல்லான்னு பார்த்தா எல்லாரும் எங்க போனாங்க? அண்ணே சொல்லுங்கண்ணே. ஆமா ஆமா, இசைக்கு என்ன சொன்னாப்ல. அதனால நீங்க அட்வான்ஸ் எல்லாம் ஒன்றும் தர வேணாம். அடுத்த வெள்ளிக்கிழமை இளைஞ்சி வீட்டில் கல்யாணம். 350 பேருக்கு ஸ்வீட்டு காரம் போடணும், அவ்வளோதானே. நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. சரிண்ணே சரிண்ணே. இப்ப என்ன பண்றது? யாரையுமே காணோம். எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது? நேரம் ஆயிட்டு இருக்கு. ஏங்க ஏன் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? யாரையாவது தேடுறீங்களா? ஆமாங்க, அர்ச்சனா, பார்வதி யாராச்சும் வராங்களான்னு பாக்குறேன். யாரையுமே காணோம். இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. என்ன விஷயம் சொல்லுங்க, நான் பண்றேன். இல்லங்க, பரவாயில்ல, நீங்க போங்க. அட சொல்லுங்க. அது பரவாயில்ல, நீங்க போங்க. அட சொல்லுங்க. இல்ல, குளிச்சுட்டு தான் எதையும் தொடணும்னு அத்தை சொல்லிட்டாங்க. புடவை வேணும், அதான். இவ்வளவுதானங்க? இதுக்கே அப்படி தயங்குறீங்க? வாங்க, நான் அடுத்து தரேன். இது ஓகே வாங்க. இது வேண்டாங்க. ஏங்க ஒரு நிமிஷங்க, நான் போய் வெந்நீர் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷங்க. வெது வெதுப்பா குளிக்கிற மாதிரி தான் இருக்கு. சரிங்க. ஏங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க. தேங்க்ஸ். இல்ல, தேவையானதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்களா, இல்ல வேற ஏதாவது வேணுமா? இல்ல, எனக்கு ஒண்ணு வேண்டாம். அத கேட்க தான் வந்தேன். சரி. தேங்க்ஸ். சரிங்க. ஏங்க, அத்தை யாரும் சொந்தக்காரங்க வராங்கன்னு சொன்னாங்கல்ல? ஆமா. அவங்க யாரு? அது அம்மா வழியில அவங்க பெரியப்பா பசங்க கொல்லத்துல கடை வச்சு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இங்க ஏதோ ஒரு வேலையா வர்றாங்களா, அதான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. ஓ, அவங்க பெரிய பணக்காரங்களா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அத்தை அவங்கள பத்தி பெருசா எதுவும் நல்லதா சொல்லல, அதான் கேட்டேன். அம்மாவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே அந்த பெரியப்பா வீட்டுல பெரிய வசதி தானா. ஆனாலும் இவங்க கஷ்டப்படும் போது எதுவும் கொடுத்து உதவல போல இருக்கு. அந்த கோபம் இன்னும் இவங்க மனசுல இருக்கு. ஓ,
நியாயம் தானே? கஷ்டப்படும் போது கை கொடுக்காதவங்கள சொந்தம்னு சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ம், பார்வதி, எங்க கிளம்பிட்ட? அது லைப்ரரியில நோட்ஸ் எடுக்க வேண்டியிருக்குண்ணா. சரி, அதுக்கு தான் போறேன். ஓகே ஓகே. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அதான் போறேன். இன்னைக்கு லைப்ரரி போறியா? இன்னைக்கு தான். ஏன் கேக்குறீங்க அண்ணி? இல்ல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. பொதுவா வெள்ளிக்கிழமையில லைப்ரரி லீவ் ஆச்சு, அதான் கேட்டேன். அப்படியா பார்வதி? வெள்ளிக்கிழமை லீவா? ஆமாண்ணா, மறந்துட்டேன். ஆனா சந்தியா, உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியுது? படிக்கிற பார்வதிக்கே அதெல்லாம் மறந்துருச்சு. 7ஆம் கிளாஸ் படிச்ச உனக்கும் லைப்ரரிக்கும் என்ன சம்பந்தம்? அட என்ன அர்ச்சனா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதெல்லாம் பொதுவான விஷயம் தானே. லைப்ரரிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுலாம் எப்படிங்க பொதுவான விஷயம்? படிக்கிறவங்க தான் அதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அதனாலதான் கேட்டேன். ஆ, அது வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு லைப்ரரி இருக்கு, அதனாலதான் தெரியும். ஓ, என்ன பார்வதி, சொந்தக்காரங்க வர நேரத்துல நீ எங்க கிளம்பி நிக்கிற? அது வந்துமா, லைப்ரரி போலான்னு கிளம்புனேன். இன்னைக்கு லீவுன்னு அண்ணி சொன்னாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல போய் நோட்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. பார்வதி, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நாளைக்கு கூட போலாம்லம்மா. சொந்தக்காரங்க எல்லாம் வேற வராங்க. நானும் அர்ச்சனாவும் வீட்டுக்கு தூரம். அத்தை மட்டும் ஒத்தையில கஷ்டப்படுவாங்க. நீயும் கூடுமாட இருந்து உதவி செய்யலாமே. நல்ல நேரம் பார்த்து எடுத்து கொடுக்கறத பாரு. ஆமாம்மா, சந்தியா சரியா தான் சொல்றா. இன்னைக்கு போயே ஆகணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அப்புறமா மெதுவா போய்க்கலாம், அதை விடு. செந்தில, நெய் தீந்து போச்சு. நீ போய் ஒரு 1/4 கிலோ நெய் வாங்கிட்டு வந்துரு. அம்மா, என்ன நெய் வாங்க காசு இல்லையா? இல்ல இல்ல இருக்குமா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. பார்வதி, நீ வா. மயில, மயில. ஆதி, அண்ணி, காலேஜ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது அண்ணி. எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ம், சரி சரி, நல்லா பண்ணணும். கண்டிப்பா அண்ணி. சரி போ. என்ன இவன் ஒவ்வொருத்தருக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான்? தேவையில்லாம எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைச்சு தனக்கு எல்லாம் தெரியும், தான் தான் இந்த வீட்ல எல்லாமேன்னு காட்டிக்க விரும்புறாளா? என்ன சந்தியா, பார்வதிக்கு லைப்ரரி, ஆர்டிக்கு காலேஜ், ஒவ்வொருத்தரா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்துட்டே இருக்க போல இருக்கு. சேச்சா, அப்படிலாம் இல்ல அர்ச்சனா, சும்மா மனசுல தோணுனதை சொன்னேன், அவ்வளவுதான். அம்மா, ஆ, ஏதாவது உதவி செய்யணுமா? அர்ச்சனாவும் சந்தியா வேற இல்ல. ஆமாப்பா, செஞ்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதோ இதுங்க ரெண்டும் வெறும் பேருக்கு தான், வேற ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல. பார்வதி கொடுப்பாமா? அவதான் பெங்களூர் தக்காளிக்கும் நாட்டு தக்காளிக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காளே. ஷோ, அப்ப நான் பேசினது கேட்டுருச்சா? இதுவும் தான் கேக்குது. நீ வேலைய பாரு. அம்மா, என்னடா? கருவேப்பிலை இல்ல? ஐயோ, கருவேப்பிலை போடலையா? மறந்துட்டேன். பையில கருவேப்பிலை இருக்காங்க. இங்க இல்லைங்கம்மா. இல்லையா? சரி இரு, நான் போய் உடைச்சு எடுத்து வரேன். மயிலே, தாளிக்கிற பாத்திரம் எதுவுமே காணோம். இங்க ஐயா, வெளியில சந்தியாம்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க, அங்கதான் இருக்கும். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல இல்ல, நானே எடுத்துக்கிறேன். நீ உன் வேலையை பாரு. ஏங்க, அந்த தாளிக்கிற பாத்திரம் இங்கேயா இருக்கு?
தாளிக்கிற பாத்திரமா அப்படின்னு ஒண்ணு தனியா இருக்கா என்ன? ஐயோ, இதுல எதுன்னு தெரியலையே. உங்களுக்கு பிடிச்ச பாத்திரத்தை நீங்களே எடுத்துக்கோங்க. ஏங்க உங்க நெத்தியில நெத்தியிலையா? என்னாச்சுங்க? இங்கேயா ஏதாவது ஒட்டிருக்கா? ஆ எங்கங்க? இங்க ஒட்டிருக்கா? ஐயோ பொறுங்க, இங்க பாருங்க. நெத்தியில பட்டுருச்சா? ஓகேவாங்க? ஐயா சீக்கிரம் வாங்க, தருகிறீங்க. ஐயோ, ஏங்க அந்த தாளிக்கிற பாத்திரம் சீக்கிரம் கொடுங்க. தாளிக்கிற பாத்திரமா? எங்க? ஐயா சீக்கிரம் வாங்க. இருங்க, கழுவி தரேன். கொடுங்க கொடுங்க கொடுங்க. இந்த வந்தானே. ஐயோ 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 ஐயோ, ஏய் லூசுங்களா, கருகுனா கிண்டி விட வேண்டியதானே, பார்த்துட்டு அப்படியே நிக்கிறீங்க. கருகிறது அந்த டிஷ்ஷோட ஸ்டைல்ல நினைச்சேனா? நீலாம் நல்லா வருவ. போ போய் வேலை பாருங்க. ஆஹா, அடடடடடடடா. சரவண கை பக்குவமே தனிதான். சாம்பார் வாசனை வாசல் வரைக்கும் அடிக்குது. என்னப்பா சரவணா, நீ சமைச்சிட்டு இருக்க? சும்மாதான்க்கா, நம்ம வீடு தானே, அதுல என்ன இருக்கு? அப்படி சொல்லாதப்பா. புது பொண்டாட்டி உட்காரச்சு நீ சமைச்சேன்னு வையே, அப்புறம் உன் தலைமையில ஏறி உக்காந்துருவாங்க. அதுவும் இல்லாம உங்க வீட்ல இத்தனை பொம்பளைங்க இருக்காங்கல்ல, யாராச்சும் ஒருத்தர் சமைச்சிட்டு போறாங்க, உனக்கு என்ன வந்துச்சு? எங்க அண்ணா எங்க வீட்டுக்கு சமைக்கிறாரு, உங்களுக்கு என்ன வந்துச்சு? ம், பாத்தியாப்பா, இப்பவே வாய் துடுக்கா எப்படி பேசுறா பாரு. அவ கரெக்டா தானே கேக்குறா, பதில் சொல்லு. இல்லக்கா, ஆம்பளை பையன் சமையல் கட்டுல நிக்குதே, அதனாலதான் கேட்டேன். சாப்பிடுற கைக்கு சமைக்க தெரியாதா? தேவைன்னு வந்தா எல்லாத்தையும் எல்லாரும் தான் செய்யணும். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, கையில என்ன பாத்திரம்? ஒண்ணு இல்லக்கா, சக்கரை கொஞ்சம் தீர்ந்து போச்சு, அதான் கொஞ்சம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அத சொல்லு. சக்கரை எடு. அப்புறம்க்கா, ஒரு பையன் ஸ்வீட் கடை, இன்னொரு பையன் துணி கடைன்னு செட்டில் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு பையனும் பொண்ணு இருக்காங்கல்ல? ஆமா சுந்தரி, அடுத்து பார்வதிக்கு தான் பார்க்கணும். அவ முதல்ல காலேஜ் முடிக்கணும்ல, அவளுக்கு அப்புறம் தான் ஆதிக்கு. அதுக்கு என்னம்மா, பொறுமையா பாத்துக்கலாம். சின்ன பசங்க இந்த வயசுல ஜாலியா ஊர் சுத்திட்டு வரட்டும். ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு தான் வரலான்னு பார்த்தோம். அப்போ கேரளால கொரோனா வைரஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு.
கொல்லத்துல இருந்து எங்களால நகரவே முடியல. சரி சரி. இ பாஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் எங்களால வர முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல இல்ல. சித்தப்பா, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தானே, புரியுது. இங்க வந்த வேலை முடிஞ்சதா சித்தப்பா? நம்ம பூர்வீக நிலம் கொஞ்சம் விக்காம இருந்தது. அத நாளைக்கு பத்திரம் பண்ணி முடிக்கணும். அதோட சேர்த்து நாளைக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்கு. அதை முடிச்சிட்டு நைட்டோட நைட்டா கிளம்பிட வேண்டியதுதான். ஆ சரிங்க சித்தப்பா. உட்காருங்க. உட்காருங்க சித்தப்பா. வாங்க. உட்காருங்க. உட்காருங்கம்மா. சரிம்மா. மயிலு எங்கடி வரேம்மா. வெத்தல எடுத்துட்டு வா. இந்தாங்க. இந்தாங்க. சரவணா ஆ? இந்தா ஆ. பிடி. நீங்க ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கீங்க, எங்களுக்கே ஸ்வீட்டானு அப்படி நினைக்காதீங்க. இது கேரளா நேந்திர பழத்துல செய்யற ஸ்வீட்டு, கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்வீட்டு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சரிங்க சித்தி. அப்ப நாங்க போயிட்டு வரோம் சிவகாமி. சரி சரி, நல்லபடியா போயிட்டு வாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நாங்களும் கொல்லத்துக்கு வரோம். கண்டிப்பா அவசியம் வரணும். பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வரணும். சரி சரி. சரவணா, ஆ சித்தப்பா. கடை வேலை இருக்கு அது இதுன்னு சொல்லி வராம இருந்துடாத. புரியுதா? கண்டிப்பா சரி வந்துடணும். சித்தப்பா. ஆ? வரோம். சந்தியா நீயும் வந்துருமா? ஆ? வரேன் மாமா. வரேன். சரி. சரி வரேன். நல்லது. அப்ப நாங்க சரி, வரோங்க. நான் வரமா. ஏமா வந்தது 4 பேர் தான், அதுக்கு எதுக்கு இவ்ளோ வேலை பார்க்க சொன்னீங்க? ஒண்ணு போட்டுன்னு வச்சுக்கோ. ஒருத்தர் வந்தாலும் விருந்தாளிய நல்லா கவனிச்சு அனுப்பணும். இவங்க 4 பேரா இருக்கலாம், ஆனா நாளைக்கே ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க பாரு, அங்க 40 பேர்கிட்ட இவங்க சொல்லுவாங்க. சிவகாமி வீட்டுக்கு போன நல்லா கவனிச்சு அனுப்புனான்னு வாய் நிறைய மனசு நிறைய அவங்க சொல்லுவாங்க. அதுவே ஒரு சின்ன குறை இருந்தா அதை மட்டும் பெருசு பண்ணி எல்லார்கிட்டயும் பரப்பி வச்சிருவாங்க. இப்ப புரியுதா மயிலு எதுக்காக கவனிச்சேன்னு? புரியுதுமா. இன்னைக்கு அவங்க எல்லாரும் மனசு நிறைஞ்சு சந்தோஷமா போனாங்க. அந்த வகையில எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பனா இது எல்லாத்துக்கும் காரணம் சரவண ஐயா தான். அவர் தான் முக்காவாசி சமைச்சதே. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். இன்னைக்கு நான் என் மருமகளுங்க 2 பேரை நம்பி இருந்தேனா அவ்வளவுதான். நல்ல வேளை என் சரவணன் வந்தான். மயிலு, அம்மா. நீ சாப்பிட்ட பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சிரு, இதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடு, தொடச்சு விட்டுரு. சரவணா, அம்மா. நீ சாப்பிட்டு போடா. இல்லம்மா, கடையில வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். கடையில வேலை இருக்கா? அப்புறம் அதை விட்டுட்டு நீ எதுக்கு இங்க சமைக்க வந்த? ஏண்டா அந்த வேலையை நான் பாத்துக்க மாட்டேனா? சிவகாமி, ஓ மகன் நீ தனியா நின்னு கஷ்டப்படுவே நினைச்சு வந்திருப்பான், விட. ஏண்டா சரவணா நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படுற? பரவாயில்லம்மா. சரி, நீ போய் வேலையை பாரு. சரி. என்ன பார்வதி, செம்ம கடுப்புல இருக்க போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணி. ஏய், உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உன் கோபத்துக்கு காரணம் சந்தியா தானே? ஆமா அண்ணி, அவங்க பாட்டுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. நான் லைப்ரரி போனா என்ன, இல்ல எங்க போனா அவங்களுக்கு என்ன? தேவையில்லாம என்னமோ பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் மாதிரி நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு வேலை பார்க்க வச்சுட்டாங்க தெரியுமா? எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த வீட்லயே தான் தான் எல்லாம் தெரிஞ்சவன்னு காட்டுறதுக்கு விரும்புறா போல இருக்கு. அதுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமே. படிச்சதே பெரிய 7ஆம் கிளாஸ், ஆனா போடுற சீன் மட்டும் பெரிய PhD ரேஞ்சில இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வசமா சிக்குவாங்க, அப்போ இருக்கு அவங்களுக்கு. உன்கிட்ட லைப்ரரிய பத்தி கேட்டாலா? நீ போனதுக்கு அப்புறம் நம்ம ஆதி வந்தான். அவன் கிட்ட கோர்ஸ் எப்ப முடியும், எப்ப வேலைக்கு போவேன்னு ஒரே விசாரணை. அம்மா கேட்க வேண்டியதுல இவங்க எதுக்கு கேக்குறாங்க? அதான் சொல்றேனே, இந்த வீட்டோட அடுத்த தலைவர் அவதான் நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் பார்வதி, எனக்கு இன்னொரு டவுட் கூட இருக்கு, ஆனா அதுவும் உண்மையாதான் இருக்கும்.
இன்னைக்கு நான் வீட்டுக்கு தூரம். நான் காலையிலே அத்தை கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் அத்தை வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, சமைக்கணும், நிறைய வேலை இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, உடனே இவ எல்லா வலியும் நம்ம தலையில வந்து விழுந்துரும் நினைச்சு இவளும் வீட்டுக்கு தூரம் போய் சொல்லிட்டா. நிஜமா நீ சொல்றீங்க? அது பொய்யா? அப்படிதான் பார்வதி இருக்கும். வேலைக்கு பயந்துட்டு சும்மா அடிச்சு விட்டுருக்கா. இதெல்லாம் முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவங்க கண்டிப்பா பயங்கரமான ஆளுதான். உஷாரா தான் இருக்கணும். நான் சொன்னா யாரு நம்புறா?